ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் உடைய இயக்கத்தில் நம்மூர் தியேட்டர்ஸ்லேயே மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இப்போ வெளியாகிருக்கிற டிஸ்க்ளோஷர் டே படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் டேனியல் கெல்னர். இவர் பேசிக்காக ஒரு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட். யுஎஸ் கவர்மெண்ட்டுடைய ஒரு செக்யூர்டான ஒரு சீக்ரெட் டீட்டெயில் ஒன்று, இதை பத்திரமாக பாதுகாத்து வைங்க அப்படின்னு நம்ம கதாநாயகன்கிட்ட சொன்னால், இது பத்திரமாக வைக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனே கிடையாது, மக்கள் எல்லாத்துக்கும் இன்னைக்கு டேட்டுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷனு, அதனால் இதை மக்கள்கிட்ட போய் நான் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு அந்த சென்சிட்டிவான செக்யூர்ட் இன்ஃபர்மேஷனை அங்கேருந்து திருடிட்டு நம்மளால் ஓடி வந்துடுறாரு வால்டெக்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு கார்பரேட் கம்பெனியில் இருந்து. இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கம்பெனியுடைய சிஇஓ, இவனை விடக்கூடாது, இந்த இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் போய் சேர்ந்துடக்கூடாது, அதுக்கு முன்னாடி இவனை பிடிக்கணும், அந்த டேட்டாவை அதுக்கப்புறம் பிடிக்கணும் அப்படின்னு தன்னுடைய டீமோட நம்ம கதாநாயகனை துரத்த ஆரம்பிக்கிறாப்புல. இது ஒரு பக்கம். இதே நேரத்தில் படத்துடைய கதாநாயகி கென்சாஸ் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் சேனலில் அவங்க வெதர் ரிப்போர்ட்டராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர் ஒன்று கிடைக்கிது. அந்த பவர் தனக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கே சரியாக தெரியலை. இவங்க ஒரு பக்கம். இப்படி இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் ஒரு மையப்புள்ளியில் ஒரு தருணத்தில் இணையும் பொழுது இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்துடைய கதையே ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்குடைய கதை தான். இதை டேவிட் கோப் அப்படிங்கிற நபர் ஸ்க்ரீன் பிளே பண்ணி இதை ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கே இயக்கியிருக்காப்புல. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கை பொறுத்தளவுக்கு நமக்கு நல்லா தெரியும், 1970-80களில் இருந்தே இந்த ஏலியன்ஸு, இந்த யூஎஃப்ஓ அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு அவருடைய ரியல் லைஃப்லேயும் சரி, அவருடைய படங்கள்லேயும் சரி, அப்போ எல்லாத்துலேயும் அவர் அதை பிரதிபலிச்சுக்கிட்டே இருப்பாப்புல, அதை சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த படமும் அதுக்கு விதிவிலக்கு அல்ல. அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. இந்த படத்துடைய கிளைமேக்ஸு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உண்மையாக சொல்ல போனால், எங்க உண்மையாகவே அந்த காலத்தில் எடுத்த ஒரு ஃபுட்டேஜோ அதைத்தான் இந்த படத்தில் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்கிற அளவுக்கு அவ்வளவு தத்ரூபமாக அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸை, அதில் காட்டப்படுற ஒரு ஃபுட்டேஜஸை அந்தளவுக்கு செம்மையாக மேக்கிங்கில் கொண்டு வந்திருக்கு இந்த டீமு. அதே மாதிரியே இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் ஆக்ஷன் சீக்வன்ஸ், சேசிங் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், படத்துடைய வில்லன் ஜேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை உட்கார வச்சு ஒரு டேபிளில் பேசுவாப்பில் ஒரு தருணத்தில், அந்த சீக்வன்ஸை ஸ்டேஜிங்காக மேக்கிங்காக இவங்க கொண்டு வந்த விதமாகட்டும்னு சொல்லி இந்த படத்துடைய ஒரு சில காட்சிகள் இந்த படத்துடைய நிச்சயமாக ஒரு பலம் தான். அந்தளவுக்கு அட்டகாசமாக மிரட்டி விட்டுருக்காக காட்சி அமைப்புகளாக ஸ்டீவன் ஸ்பீல்பர்க். இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 4-5 கதாபாத்திரங்கள் தான். ஒன்று ஜாஷோ கார்னர், இன்னொன்று எமிலி பிளண்ட், மூணாவது காலின் ஃபிர்த், நாலாவது ஈவ் ஹியூசன், அஞ்சாவது கோல்மன் டொமிங்கோ. இந்த 5 பேரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை கணக்கச்சிதமாக கொண்டு வந்தாங்க. பட் இந்த 5 பேர்த்துலையுமே என்னுடைய பிக்கு யார் அப்படின்னா எமிலி பிளண்ட் தான். எமிலி பிளண்ட் ஒரு ஃபினாமினல் ஆக்ட்ரஸ்ஸு, அதை சொல்லி தான் தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. படத்துக்கு படம் ப்ரூவ் பண்ணுற ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க. இந்த படத்துலையுமே கூட தனக்கு ஏதோ ஒரு மாற்றமோ தன்னுடைய உடம்பில் நடக்குது, ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர் நமக்கு கிடைக்குது அப்படின்னு அதை அவங்க உணரக்கூடிய ஒரு மொமெண்ட் ஆகட்டும். திடீர்னு ரஷ்யனு, திடீர்னு கொரியன்னு ஏதாவது ஒரு லாங்குவேஜில் பேசிவிட்டு நானா பேசினேன் அப்படின்னு அப்படி அது புரியாமல், அது தெரியாமல் டக்குன்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்கிட்ட அவங்க கேட்குற ஒரு மொமெண்ட் ஆகட்டும். எங்கள் அப்பாவுக்கு வந்த அதே பார்க்கின்சன் டிசீஸ் எனக்கும் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி அவங்க குமுறி எழுதக்கூடிய அந்த ஒரு காட்சி ஆகட்டும்னு சொல்லி தான் ஒரு தேர்ந்த நடிகை அப்படின்னு எமிலி பிளண்ட் திருப்பியும் இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸு அவங்கக்கிட்ட இருந்து இந்த படம் மேக்கிங் ஆகவும் ஒரு நல்ல சவுண்டான படம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் லெவலுக்கெல்லாம் வச்சு பார்க்காதீங்க. ஆனால் நார்மலாக ஒரு படம், ஒரு ஹாலிவுட் படம் மேக்கிங்காக எப்படி இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா தான் கொண்டு வந்திருக்காங்க அந்த படத்தை. குறிப்பாக சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் டிசைன், சவுண்ட் டிசைன், சிஜிஏ, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ்னு சொல்லி எல்லா டீமும் இன்டென்ஸான கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்கு. ஜான் வில்லியம்ஸுடைய மியூசிக் தான் கொஞ்சம் சப்ஸ்டாண்டர்டாக இருக்குதோ, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. அது அந்தளவுக்கு பெருசாக இல்லைங்க. அவருடைய மியூசிக் படத்தில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற சந்தேகமே நமக்கு பல இடங்களில் வருது. அப்படிங்கிற அளவுக்கு தான் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இந்த படத்தில் இருக்குது. இது என்னுடைய பர்சனல் டேக்கு. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த படத்தில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் பிரச்சனையே இந்த படத்துடைய பேசிங் தான். இவங்க எடுத்துக்கிட்ட கதை இருக்குது பார்த்தீங்களா, இந்த தம துண்டு கதை.
நான் சொன்ன பாருங்க கதைன்னு ஒன்று. அதாவது ஹீரோ கிட்ட ஒரு செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்து வைக்கப்படுது. அவர் அது மக்களுக்கு தெரியணும், இதை ரகசியமாக இவங்க எதுக்கு இத்தனை வருஷமாக ஒழிச்சு வச்சிருக்காங்க, இதை நான் மக்களுக்கு போட்டு வெளிச்சம் போட்டு காட்டுவேன் அப்படின்னு அவர் தூக்கிட்டு ஓடி வர்றாரு. இப்போ இவரை ஒரு டீமு அங்கேருந்து துரத்தி பிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவர் மாட்டினாரா, அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க வாங்கினாங்களா, அப்படி வாங்கலைன்னா இந்த இன்ஃபர்மேஷன் மூலமாக மக்களுக்கு என்ன தெரிய வரணும்னு ஹீரோ நினைச்சாரு. இவ்வளவு தாங்க கதை. இதைத்தான் 2 மணி நேரம் 25 நிமிஷத்துக்கு வளவலா குளவலான்னு ஒரு படமாக இவங்க இழுத்தடிச்சு வச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு சில காட்சிகள் சூப்பராக இருக்குது. அதாவது பிட்ஸ் அண்ட் பீசஸாக அங்கங்கே ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் படம்னா அவர் படம் தாங்க அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. மற்றபடி அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீசஸாக படம் உருளுது. படத்தில் கொஞ்ச நேரம் பேசலாம், ஒரு இடங்களில் பேசலாம். படம் நெடுகளும் பேச்சு தான், வீச்சுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதனாலேயே இந்த படத்துடைய பேசிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பிரச்சனையாகத்தான் எனக்கு தோணுச்சு. இன்னொரு பக்கம் இவங்க எடுத்துக்கிட்ட இந்த கதைக்கு இவங்க அதை சொல்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் கண்டிப்பாக கூட தான். அதே நேரத்திலேயே இந்த கதையை அவங்க ஃபைனலாக கன்க்ளூட் பண்ண விதத்திலேயே கூட என்னங்க டப்புன்னு அவங்க மட்டும் அப்ரப்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பார்ட் 2க்கு எங்கேயோ போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இருந்தாலும் இந்த கதையை இன்னும் அவங்க ஃபினிஷ் பண்ணவே இல்லையங்க அப்படிங்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலு. இது எனக்கு தோணுச்சு, படம் பார்க்கும்போது உங்களுக்குமே தோணலாம். பொதுவாக ஜேம்ஸ் கேமரன் மாதிரி, ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் மாதிரி அந்த மாதிரி இயக்குனர்களுடைய படங்கள்லாம் பார்க்கும்போது படம் பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமே அந்த பிரமிப்பு நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படிங்க கிரியேட்டர்ஸாக இருக்காங்க, எப்படி இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை அவங்க கிரியேட் பண்ணுறாங்கங்கிற ஒரு ஃபீல் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த படம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லக்கூடிய அளவில் ஒரு 3-4 சீனு, இதை தவிர இந்த படத்தில் என்னத்தை பார்த்தோம் அப்படிங்கிற ஞாபகமே நமக்கு பல இடங்களில் வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு தான் அந்தந்த காட்சிகள் நமக்குள்ள இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுபோக படத்தில் பல கதாபாத்திரங்கள் எழுதப்பட்ட விதத்தில் இந்த பார்ட்டுக்குள்ள அந்த கதாபாத்திரங்களை எஃபெக்டிவாக இவங்க ஏன் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணவே கிடையாது, யூட்டிலைஸ் பண்ணவே கிடையாதுங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். உதாரணத்துக்கு அந்த ஜேன்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் வருவோம். அந்த கதாபாத்திரமெல்லாம் அதுக்கு கடவுள் நம்பிக்கை பெருசாக இருக்கும். ஆனால் அதை வச்சு ஏதோ ஒன்று பெருசாக இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம எமிலி பிளண்ட்டுக்கு கிடைச்ச மாதிரியே ஜாஷோ கார்னருக்கும் ஒரு பவர் ஒன்று இந்த படத்தில் இருக்கும். ஆனாலும் அந்த பவரை வச்சு ஏதாவது அவர் பெருசாக அச்சீவ் பண்ணார், எதை அக்கம்ப்ளிஷ் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அதே மாதிரியே வில்லனான கோலின் ஃபுர்த்துடைய கதாபாத்திரமும் எங்க ஆரம்பத்திலிருந்து நம்ம ஹீரோவை ஸ்கெட்ச் போட்டு சுற்றினார்ல, கடைசியில் அந்த அந்த கிளைமேக்ஸ் இவங்க கன்க்ளூட் பண்ண விதத்தில் எப்படியாவது இந்த விஷயம் வெளியே எக்ஸிபிட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஏதாவது தடுப்பார் அப்படின்னு பார்த்தா அவர் மட்டும் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பார். ஏன் அதை தடுக்கிறதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே அவர் எடுக்கலை அப்படிங்கிறதும் நமக்கு புரியலை. அதையும் அதோட விட்டுட்டாங்க. இது எல்லாமே பார்ட் 2ல ஏதோ சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு லீடு கொடுத்துருக்காங்கிறது நமக்கு புரியுது. ஆனால் இந்த பாகத்துடைய விமர்சனமாகத்தானே நம்ம பேசுகிறோம். அப்படி பார்த்தா இந்த பாகத்துக்குள்ளே இதெல்லாம் அவங்க ப்ராப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணவே கிடையாது. இல்லை இதை ஏன் இப்படி வச்சாங்க அப்படிங்கிற கேள்விகளும் நமக்குள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்குது. மொத்தமாக என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த படம். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இதில் எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.